இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிள் லோ பேக் பெயின் எக்ஸசைஸ். லோ பேக் பெயினால கஷ்டப்படுறவங்களும் லோ பேக் பெயின் வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த எக்ஸசைஸை பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெட் அண்ட் பில்லோ இதுவுமே போதுமானது. அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சிங்கிள் நீ டு செஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்களோட ரைட் லெக்கை ஸ்லோவா இந்த மாதிரி மடிங்க. நெக்ஸ்ட் உங்களோட 2 கையை எடுத்து உங்களோட முட்டில ஹோல்டு பண்ணி செஸ்ட் நோக்கி இழுங்க. இழுத்த உங்களோட காலை ஒரு 5 to 10 seconds ஹோல்ட் பண்ணுங்க. தென் ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்ப பண்ண அதே எக்ஸசைஸ் தான் லெஃப்ட் சைட் பண்றோம். ஸ்லோவா உங்க காலை மடிங்க. உங்க 2 கைய உங்க முட்டிய பிடிங்க. ஜஸ்ட் அதே மாதிரியே உங்க நெஞ்ச நோக்கி இழுங்க. 5 to 10 seconds ஹோல்ட் பண்ணுங்க. தென் ஸ்லோவா ரிலீஸ் பண்ணுங்க. செகண்ட் எக்ஸசைஸ் வந்து டபுள் நீ டு செஸ்ட் எக்ஸசைஸ். உங்களோட 2 முட்டியும் மடிச்சுட்டு உங்களோட 2 கையால உங்களோட 2 முட்டியை பிடிச்சிட்டு செஸ்ட் நோக்கி இழுக்கணும். 5 to 10 seconds ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா பொறுமையா உங்களோட காலை ரிலீஸ் பண்ணணும். இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சின்னு சொல்லுவாங்க. உங்களோட ரைட் லெக்கை ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி ரைஸ் பண்ணிட்டு உங்களோட ஹேண்டை எடுத்து உங்களோட அண்டர் த நீக்கு பின்னாடி ஹோல்ட் பண்ணிட்டு செஸ்ட் நோக்கி இழுக்கணும். ஒரு 5 to 10 seconds அந்த ஸ்ட்ரெச்சை ஹோல்ட் பண்ணிட்டு தென் பொறுமையா ரிலீஸ் பண்ணணும். இப்போ அதே ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் தான் லெஃப்ட் லெக்ல பண்றோம். உங்களோட லெக்கை ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி ரைஸ் பண்ணி உங்களோட கைய உங்களோட முட்டிக்கு பின்னாடி பிடிச்சிட்டு நெஞ்சு நோக்கி இழுக்கணும். ஒரு 5 to 10 seconds ஹோல்ட் பண்ணிட்டு தென் பொறுமையா ரிலீஸ் பண்ணணும். 4வது எக்ஸசைஸ் வந்து பெல்விக் டில்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட 2 காலையும் இந்த மாதிரி மடிச்சுட்டு உங்களோட 2 கையையும் உங்களோட இடுப்பு மேல வச்சுட்டு மேல் புறமா லிஃப்ட் பண்ணணும். ஒரு 5 to 10 seconds ஹோல்ட் பண்ணிட்டு தென் ரிலீஸ் பண்ணணும். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெயிட் லெக் ரைசிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காலை மடிச்சுட்டு உங்களோட ரைட் லெக்கை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா தூக்கணும். தூக்குன காலை ஒரு 5 to 10 seconds ஹோல்ட் பண்ணணும். தென் ஸ்லோவா ரிலீஸ் பண்ணணும். சேம் ஸ்ட்ரெயிட் லெக் எக்ஸசைஸை ஆப்போசிட் சைட் பண்றோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு உங்களோட ஆப்போசிட் லெக்கை 5 to 10 seconds ஹோல்ட் பண்ணுங்க. தென் பொறுமையா ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது கேமல் எக்ஸசைஸ். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி உங்களோட கழுத்து கீழே முதுகு மேல 5 to 10 seconds ஹோல்ட் பண்ணணும். தென் ரிலீஸ் பண்ணணும். ஹிப் ரொட்டேஷன் எக்ஸசைஸ். உங்களோட 2 கால்களையும் இந்த மாதிரி மடிச்சுட்டு உங்களோட அப்பர் பாடி ரைட் சைட் திரும்பினா லோவர் பாடி லெஃப்ட் சைட் திரும்பணும். அடுத்து அப்பர் பாடி லெஃப்ட் சைட் திரும்பினா லோவர் பாடி ரைட் சைட் திரும்பணும். இந்த திரும்பின டில்ட்டை ஒரு 5 to 10 seconds ஹோல்டு பண்ணிட்டு தென் ஸ்லோவா ரிலீஸ் பண்ணணும். தென் ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைல்டு போஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உக்காந்துட்டு உங்களோட 2 கைகளையும் முன்பக்கமா ஸ்லைட் பண்ணிக்கிட்டு உங்களோட முதுகு தண்டை இப்படி வளைக்கணும். ஒரு 5 to 10 seconds இந்த போஸை ஹோல்ட் பண்ணிட்டு தென் ரிலீஸ் பண்ணணும்.